கூப்பிய கைகள் காலத்தை அளந்த கோவில். பத்மநாபசுவாமி கோவில். கூப்பிய கைகள் கடிகாரம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே, வானத்தை ஆராய நவீன தொலைநோக்கிகள் வருவதற்கு முன்பே, நம் முன்னோர்கள் சூரியனையும் காலத்தையும் வானியல் இயக்கங்களையும் மிக நுணுக்கமாக கவனித்தார்கள் என்று சொல்லப்படும் ஒரு பிரமிப்பான கோவில் இருக்கிறது. அதுதான் திருவனந்தபுரம் பத்மநாபசுவாமி கோவில். இந்த கோவில் ஒளிரும் நட்சத்திரம். ஆனால் இந்த கோவிலை பற்றிய சில பிரபலமான கூற்றுகள் வரலாற்று ஆதாரங்களால் முழுமையாக உறுதி செய்யப்படவில்லை என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போது இந்த கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான கருத்துக்களை பார்ப்போம். முதலில் சூரியனும் கோவிலும். சூரியன். பண்டைய கோவில்களின் கட்டிட அமைப்பில் சூரியனின் இயக்கம், பருவ மாற்றங்கள் மற்றும் குறிப்பிட்ட நாட்களில் விழும் சூரிய ஒளி ஆகியவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பத்மநாபசுவாமி கோவிலிலும் சூரிய ஒளி மற்றும் கோவில் அமைப்பு தொடர்பான பல சுவாரஸ்யமான அம்சங்கள் இருப்பதாக பக்தர்கள் மற்றும் வரலாற்று ஆர்வலர்கள் குறிப்பிடுகின்றனர். அடுத்து, இறைவனின் திருவடிகளை தொடும் சூரிய கதிர்கள். சூரிய முகம். ஆண்டின் குறிப்பிட்ட காலங்களில் சூரியனின் நிலை மாறும்போது கோவில் கட்டிடத்தின் வழியாக வரும் ஒளி இறைவனின் திருமேனியுடன் தொடர்பு கொள்ளும் வகையில் அமைப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதை பார்க்கும்போது நம் முன்னோர்களின் கட்டிட அறிவு எவ்வளவு ஆழமானது என்று வியக்கத் தோன்றுகிறது. மூன்றாவது, கோவிலும் மனித உடலும். பத்மாசனம். இந்திய ஆன்மீக மரபில் கோவில் என்பது வெறும் கட்டிடம் அல்ல. மனித உடலையும் கோவில் அமைப்பையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புபடுத்தி பார்க்கும் தத்துவம் உள்ளது. கோபுரத்தின் உயரம், கருவறையின் அமைதி, அங்கே பள்ளிகொண்டிருக்கும் அனந்த பத்மநாபர், இவை அனைத்தும் மனிதனின் உடல், மூச்சு, மனம் மற்றும் உள்ளுணர்வுடன் தொடர்புபடுத்தி விளக்கப்படுகின்றன. ஆதிசேஷன் மீது பள்ளிகொண்டிருக்கும் பெருமாள். பாம்பு. கூப்பிய கைகள். இங்கே பாம்பு என்பது வெறும் பயத்தின் அடையாளமாக மட்டும் பார்க்கப்படவில்லை. இந்திய ஆன்மீக சிந்தனையில் நாகம் பல இடங்களில் சக்தி மற்றும் ஆதாரத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் இந்த காட்சி நமக்கு ஒரு அழகான கருத்தை சொல்கிறது. வெளியில் எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் அமைதியை காத்துக்கொள்ளுங்கள். அதுதான் இந்த முழு கதையின் மிக அழகான செய்தி. நம் முன்னோர்கள் விட்டுச் சென்ற கோவில்கள் வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அல்ல. அவற்றுக்குள் கலை, கட்டிடக்கலை, கணிதம், வானியல், ஆன்மீகம் என பல தலைமுறைகளின் அறிவும் பாரம்பரியமும் பதிந்திருக்கிறது. அந்த பாரம்பரியத்தை வெறுமனே நம்புவதற்கு பதிலாக ஆதாரத்துடன் அறிந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வோம். இது தான் காலத்தை அளந்த கோவில் என்று அழைக்கப்படும் பத்மநாபசுவாமி கோவிலின் சுவாரஸ்யமான கதை. குமரி முனை தமிழ் சேனல் பிடித்திருந்தால் லைக், சூப்பர், ஷேர், இடஞ்சுழி அம்புகுறிகள் பொத்தான் சப்ஸ்கிரைப் மணி செய்யுங்கள்.